தமிழ்நாட்டிலையும் போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு சார். இப்போ நீட்டுக்கு எதிராக போகுது. தமிழ்நாட்டுடைய போராட்டம் ரொம்ப ஆழமானது. இதுவும் இவிஎம் மாதிரி தான். அது இருக்கிற வரைக்கும் குளறுபடி இருக்கும், இது இருக்கிற வரைக்கும் உயிர் போய்கிட்டே இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் ஒழிக்க வேண்டியதான் பாய். விஜய் அரசு கடுமையான அடக்குமுறை நெருக்கிற தன்மை தான். இங்கேயும் காவல்துறையை வச்சு நசுக்கதான் பாக்குறாங்க. இல்ல, இவங்கெல்லாம் இப்படிதான் செய்வாங்க. ஆட்சி தெரியாது, மக்களை தெரியாது, மக்களுடைய உணர்வுகள் புரியாது. ஒவ்வொரு நாளும் பாருங்க எவ்வளவு மரணங்கள் விட்டு. நாகர்கோயில்ல ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொள்றாங்க, இதாண்ட ஒரு இளைஞரை அடிச்சு கொள்றாங்க தூத்துக்குடியில. சீரியஸா சினிமா பார்த்துட்டு அழுகுறாங்க. தமிழ்நாட்டாண்ட ஒரு ஸ்டேட்டை இவங்களால எப்படி கட்டி ஆள முடியும்? வெட்கப்படணும், நம்ம வேதனையா இருக்குது. மாணவர்கள் போராட்டம் நடத்துறது அவங்க நடத்த விடுறதுல இந்த அரசுக்கு என்ன சிக்கல்? உண்மையான ஜென்சி இப்போ வெளில வந்துருச்சா, அதான் இவங்களுக்கு பிரச்சனையே. இவங்க என்ன பண்ணா ஜென்சி ஊட்டு முடிச்சு அந்த தக்கான ஊச்சிட்டு இருந்தாங்க. இவங்க போராடுறதுலாம் யாரு? ஓல்டு சியா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு தமிழ்நாடு காட்டுது. இன்னும் நிறைய காட்டும், பொறுத்துறது பாருங்க. இதுல நிர்மல்குமார் சொன்னார் சார், எங்களுக்கு தர்மேந்திர பிரதான் அவர் பதவி விலகிறதெல்லாம் நோக்கல, நீட் எதிர்ப்பு தான் எங்களுக்கு நோக்கம் அப்படின்னாரு. என்ன பண்ணாங்க இவங்க நீட் எதிர்ப்புக்கு? ஒன்றுமே கிடையாது. இவருக்கு என்ன நோக்கம்? அவங்க ஒழிக்கிறது ஒண்ணு தமிழ்நாட்டை தான் ஒழிப்பாங்க. பொதுவாக விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை. விஜயனுடைய அமைச்சர்களை சந்திக்க போற பத்திரிகையாளர்களுக்கும் வந்துட்டு அடிப்படை தெரியாது, எது என்னன்னு கேள்வி கேட்க தெரியாது. தெரிஞ்சிருந்தனால அவங்க போட்டு பழக்கலாம், அதான் அவங்களுக்கு வசதி. ஆதவர்ஜுன தேவையில்லாம எதுக்கு போராடுறீங்கன்னு கேட்டாராங்க சார். தேவையில்லாத எதுக்கு போராடுறீங்க? லாட்டரி விற்கிறாங்கல்ல, எவ்வளவு காசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அந்த ஆளு. அது ஒரிஜினல் ரேட்டு. ஜஸ்ட் 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே மாறி போயிருக்கிறது தெரியும். மாறி போயிருந்தா என்னடா மூஞ்சி எப்படி மாறி போச்சு அப்படின்னு இல்ல, அந்த மாதிரி மாற போட்டு வருங்க. நான் தான் இங்க சொன்னேன், உங்களால ஒன்றும் கொடுங்க முடியாது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இருந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டிலையும் போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு சார். இப்போ நீட்டுக்கு எதிராக போகுது, இது திசை வழி எப்படி போகும்? இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போராட்டம் வந்துட்டு தமிழ்நாட்டில் நம்ம வந்துட்டு கல்வி அரசியல் ரீதியா நம்ம கடுமையா எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பு ஒண்ணுதான் as well substantiated. அது இந்த போராட்டம், இந்த எதிர்ப்பு, நீட்டு எதிர்ப்பு ஒண்ணுத்தையும் அது காரண காரியத்தை சொல்லிச்சு. கே ராஜன் நீதிபதி அவருடைய தலைமையிலான ஒரு குழு அதை ஆராய்ச்சி ஒரு அறிக்கையை கொடுத்ததனுடைய அடிப்படையில தான் நீட்டுக்கு எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமும் போட்டது, ஒரு சட்ட வரைவும் எடுத்து அனுப்பி வச்சிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய போராட்டம் ரொம்ப ஆழமானது. ஸோ நீட்டை ஒழிக்காம அதனால விளையக்கூடிய இந்த மாதிரி குளறுபடிகள் எல்லாம் சரி பண்ணவே முடியாது. இதுவும் இவிஎம் மாதிரி தான். அது இருக்கிற வரைக்கும் குளறுபடி இருக்கும், இது இருக்கிற வரைக்கும் உயிர் போய்கிட்டே இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் ஒழிக்க வேண்டியதான் பாக்கி. விஜய் அரசு கடுமையான அடக்குமுறை, ஒரு நெருக்கிற தன்மை தான். இங்கேயும் காவல்துறையை வச்சு நசுக்கதான் பாக்குறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, இவங்கெல்லாம் இப்படிதான் செய்வாங்க. ஆட்சி தெரியாது, மக்களை தெரியாது, மக்களுடைய உணர்வுகள் புரியாது. இவங்க எதிரில் இருக்கும்போது இவங்க எல்லாம் பேசுறாங்க. இப்ப பேச முடியுதா? ஒவ்வொரு நாளும் பாருங்க எவ்வளவு மரணங்கள் விட்டுட்டு. நாகர்கோயில்ல ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொள்றாங்க, இந்தாண்ட ஒரு இளைஞரை அடிச்சு கொள்றாங்க தூத்துக்குடியில. என்ன இது? தடுக்க முடியாதா? அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க, சீரியஸா சினிமா பார்த்துட்டு அழுகுறாங்க. இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? இவங்களால என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டாண்ட ஒரு ஸ்டேட்டை இவங்களால எப்படி கட்டி ஆள முடியும்? சும்மா நாங்க ஊழலற்றோம்னு சொல்லிட்டு எவ்வளவு குவியுதீங்க புகார்களும் செய்திகளும். அப்புறம் இவங்களெல்லாம் எதுவும் இல்லை. இவங்களும் சொல்றாங்க, ஆதவர்ஜுல சொல்றாரு அந்த பையன் தெரு பாடகன், அவரை வந்துட்டு இது பண்ணிட்டு பாரு, நம்மளுக்கு பெரும்பான்மை இல்லாத நாடாளுமன்றத்தை இது பேச முடியாது. ஏன்டா இதைத்தானே திமுக சொல்லுச்சு. திமுக சொல்லும் போது என்ன சொன்னார் விஜய்? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் பாட்டு போட்டார். அவரு போட்டாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு எதுவுமே ஆடவ புரியல. பெரும்பான்மை இருக்கிறது இல்ல, இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி அதை சாதிக்கும் அப்படின்றது கூட அவருக்கு தெரியல. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்துல ஒண்ணு விரும்பாத மாநிலங்களில் இதற்கு விலக்கு அளிக்க வேண்டும்ன்றது ஒரு கிளாஸா இருக்கு தெரியுமா, ஒரு டிமாண்டா இருக்குது. அதே இவங்களுக்கு தெரியல. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாச்சு, லாட்டரியை வைக்கணும், நாட்டையே வைக்கணும் அப்படின்ற ஏகப்பட்ட பேரத்துல இருக்காங்க. சுத்தில பாருங்க, தண்டை பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டோம் சொல்லிக்கிட்டு சுத்தில இருக்கிறவங்களாம் பாருங்க எல்லாம் ஆந்திரா தெலுங்கானாவை சேர்ந்தவங்க.
தமிழ்நாட்டை ஆள்ற இது விஜய்க்கு வந்துட்டு அட்வைசர் இவங்க தான். வெட்கப்படணும், நம்ம வேதனையா இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, வேற போலீஸையே விட்டு அராஜகத்துல ஈடுபடுவாங்க. மாணவர்கள் போராட்டம் நடத்துறது அவங்க நடத்த விடுறதுல இந்த அரசுக்கு என்ன சிக்கல்? இவரு தானே சொன்னாரு அனிதாவுக்காக உண்மையான ஜென்சி இப்போ வெளில வந்துருச்சா? அதான் இவங்களுக்கு பிரச்சனையே. இவங்க என்ன பண்ணா ஜென்சி ஊட்டு பிடிச்சி அந்த ஜென்சி தையா தக்கான ஊச்சிட்டு இருந்தாங்க. இவங்க போராடுறதுலாம் யாரு? ஓல்டு சியா? ஜென்சி தானே. இதுதான் அவனுக்கு பிடிக்காது. இவங்களோட சினிமாவுக்கு அவன் வரல, உங்களுடைய பாலாபிஷேகம் பண்ணல, உங்களுடைய கட் அவுட்டுக்கு நேரம் போராட்ட காலத்துக்கு வந்துட்டான். ஒரு இடத்துலையும் எத்தனை இடங்களில் தியேட்டர் காரி தெரியுங்களா முந்தா நாள்? எதனால? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு தமிழ்நாடு காட்டுது. இன்னும் நிறைய காட்டும், பொறுத்துறது பாருங்க. இந்த ஒரு தருணத்தை கூட பாஜகவுக்கு எதிராக பயன்படுத்த தெரியலையா, இல்ல தேவை இல்லையா? எப்படி மீண்டும் மீண்டும் என்ன சொல்ல வைக்கிறீங்க? இவரு அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காருன்ட்டு. ஒரு விசாரணைக்கு போனவர் வரும்போது இப்படி கையாட்டிட்டே வர, டாட்டா பை பை செட்டில் ஆயிடுச்சு உள்ள அப்படின்ட்டு. இதை விட வேற என்ன வேணும்? இன்ன வரைக்கும் கரூர் சம்பவம் தொடர்பா சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணலையே சிபிஐனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க? எதற்குமே எதிர்ப்பு கிடையாது. பரந்தூர் விமான நிலையம் நான் வந்தா கிடையாது ஊ அப்படின்னாரு. இது வரைக்கும் அதுக்கு வந்துட்டு வேற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நாங்க தரோம்னு சொல்லலையே. அந்த திட்டத்தை தள்ளி போட்டு சொல்லலையே. அப்ப இவர் யாரு? டபுள் கேம். அண்ணா சொன்னார் ஆரிய மாயில, பேசனா இரண்டுடைய வஞ்சக வேந்தியை போற்றி பேசனா இரண்டுடைய போற்றி. இதுதான் அது. இதுல நிர்மல்குமார் சொன்னார் சார், பாத்தீங்களா, எங்களுக்கு தர்மேந்திர பிரதான் அவர் பதவி விலகிறதெல்லாம் நோக்கல, நீட் எதிர்ப்பு தான் எங்களுக்கு நோக்கம் அப்படின்னாரு. என்ன பண்ணாங்க இவங்க நீட் எதிர்ப்புக்கு? ஒன்றுமே கிடையாது. இவருக்கு என்ன நோக்கம்? நீட் எதிர்ப்பு இவங்களுக்கு நோக்கமாவா? ஒருபோதும் கிடையாது. ஒருபோதாவது நீட்டை வந்துட்டு ஒழிக்கிறதுக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு விஜய் அப்ப சொல்லியிருக்காரு. எதுவுமே கிடையாது. ஸ்டாலின் 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 சிஎம் சார் சிஎம் சார் அப்படிதான் உளறி கொட்டினாரு தவிர வேற என்ன பண்ணாரு? எதுவும் கிடையாது. நீட் இல்லை, எதையுமே ஒழிக்க மாட்டாங்க. அவங்க ஒழிக்கிறது ஒண்ணு தமிழ்நாட்டை தான் ஒழிப்பாங்க, வேற எதுவும் வருஷம் பேசிட்டு இருக்காரு அவரு. இந்த திமுக நீட்டு ஒழிப்புக்காக எவ்வளவு பெரிய இயக்கத்தை முன்னெடுத்து சட்டப்பேரவை எவ்வளவு பெரிய விவாதம் நடந்து எப்படிப்பட்ட ஒரு இதை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதை போட்டு நாங்க வலியுறுத்தோம்னு சொல்ல தெரியல. திமுகவுக்கு தகுதி இல்லை, திமுகவும் யோகியதை இல்லை. லூசு மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு நிர்மல்குமார். புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன இதெல்லாம்? ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி ஏற்கனவே இருந்தது. அவன் போட்ட பட்ஜெட்ல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, அவங்க சொன்ன திட்டங்களை நீ இன்னைக்கும் பேரை மாத்தி நிறைவேற்றிட்டு இருக்கிற. அவங்க பண்ண போராட்டம் மட்டும் உனக்கு கசக்குதா? என்ன நீ கிழிச்சிருவ? நீ மோடி கிட்ட சொல்லி ஒத்துக்குறாரா மோடி? தெரியுமா உனக்கு இந்த நீட்டினுடைய பின்னணி? இங்க இவங்களுக்கெல்லாம் வசதி என்ன தெரியுமா? பொதுவாக விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை. விஜயனுடைய அமைச்சர்களை சந்திக்க போற பத்திரிகையாளர்களுக்கும் வந்துட்டு அடிப்படை தெரியாது, எது என்னன்னு கேள்வி கேட்க தெரியாது. தெரிஞ்சிருந்தனால அவங்க போட்டு புழக்கலாம். அதான் அவங்களுக்கு வசதியா போச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ரேப் பாடகர் தாவேக்கோட கொள்கை பாடல் பாடினவர் அவரு போய் முதலமைச்சரை சந்திச்சாருன்னு ஒரு பொய் அவதூறு. ஆதவர்ஜனா நீங்களே சொன்னீங்க, அது வந்து பாராளுமன்றத்துல பேசிதான் அதெல்லாம் முடியும். தேவையில்லாம எதுக்கு போராடுறீங்கன்னு கேட்டாராமா சார். தேவையில்லாத எதுக்கு போராடுறீங்க? லாட்டரி விற்கிறாங்கல்ல, எவ்வளவு காசு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சிரிக்கிறான் அந்த ஆடு. அது ஒரிஜினல் ரெட்டி. அட என்ன அக்கறை இருக்க முடியும் அவங்களுக்கெல்லாம்? அவன சும்மா பேசுறாங்க அரசு குடும்பம் மன்னராட்சி ஊன்னு ஒரே புழுவு. எதையுமே தெரியாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படி இவங்க செய்வாங்க? இந்தா பாத்திரம், இந்த அரிசி, இந்த குழம்பு, இந்த மீன் இல்ல சமைச்சு கொடுத்துட்டு 4 மணிக்கு வரட்டோன்னு. அவனுக்கு சமைக்க தெரியுமான்னு முதல்ல கேளுங்கடா. தமிழ்நாட்டு மக்களை சொல்றேன். நல்லா போடுவார் விஜய் சோறு. சுடு தண்ணி வைக்க தெரியாதுடா அவங்களுக்கு. இதோட என்ன வேணும்? ஸ்டாலின் அப்படியே கிள்ளிக்கிற அப்படின்னு நினைச்சிட்டாங்க அவங்க. அச்சாரப்படுற ரெட்டி என்னடே நீ அங்க தேடாத, மக்களுடைய மனித நெஞ்சங்களை தேடுன்னு பாருங்க. அவ்வளவுதான். ஓட்டு போட்டவங்கள ஓட்டு போடலையா மக்கள் வருத்தப்படுறாங்களே இன்னைக்கு ஸ்டாலின் இல்லையான்ட்டு. இன்னைக்கு கூட பெரம்பூர் பக்கம் நான் போயிருந்தேன்.
எல்லார்கிட்டையும் அதான் வருத்தம். ஏன் ஒவ்வொரு நாளும் கரண்ட் கட்டு. யாரு அங்க எம்எல்ஏ சோசப் விவசாயி, ஒரு நாளும் இப்போ கரண்ட் கட்டு, ஒரு நாள் சித்திரவதை. இவருக்கு ஓட்டு போட்ட ராசி மழையும் பெய்யல, அதுக்கப்புறம் வாயில வர மாட்டேங்குது, டேஷ் பெய்யல. அனுபவிக்கிறாங்க ஜனங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் ஆட்சி வந்தா ஒரே அனுபவிக்கிறாங்க. அப்படியே உள்ளபடியே சார் என்னடா பண்ண போறீங்கன்னா ரெஸ்டோ பாரு, எவ்வளவு உஷாரா இருக்காங்க பாரு. கட்சிக்காரன் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு புது வழி அந்த எனக்கு வந்துட்டாங்க. லாட்ரி அங்கங்க விற்கப்படுறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உள்ளபடியே தீவிரமா விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தவங்க கூட, நானும் பேசுற, ஜனநாயகன் படம் பார்த்துட்டு அந்த மினிஸ்டர்லாம் அழுத வீடியோ பார்த்துட்டு அவங்களே கூட இதுக்கு மேல என்னால இதுக்கு கருத்து சொல்லவே என்னால முடியல, இப்படி மினிஸ்டர்ஸ் அழுகிறதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியலன்னு விஜய்க்கு அவ்வளவு நாள் வாதம் செய்யக்கூடியவர்களே இந்த விஷயத்த என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கிறாங்க. செங்கோட்டையன் போய் லட்டு கொடுக்கிறாரு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் ஜனநாயகன் படம் பாருங்க சுறுசுறுப்பா இருக்கும்னு சொல்றாரு. எப்படி அப்படி உங்களுக்கு ஏற்பட்டுச்சா சார்? யாரும் கேட்கல. வந்தீங்களே நீ காத்தால படம் பார்க்க காத்தாலே வந்துட்டீங்களே, உங்களுக்கு அந்த மாதிரி மூளை சுறுசுறுப்பாச்சா சார் அப்படின்னு கேட்கணும். என்ன விதமான அட்டூழியம் அதெல்லாம்? இப்படியா பேசுவீங்க? பார்த்தேன் ஒரு படம், வந்தேன், இது ஒரு 3 மணி நேரம் விஷயம், இந்த போயிட்டு என்னோட அலுவலை கவனிக்க போறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய சபாநாயகர் இதை பார்த்தா அப்படியே மூளை சுறுசுறுப்படைன்றாரு. மாணவர்கள் மத்தியில் அம்பலப்பட்டுட்டாரு சார், அப்படி புரிஞ்சுக்கலாமா? எல்லாருக்கிட்டையும் தான் அம்பலப்பட்டாரு. புரிஞ்சா புரிஞ்சுக்க, இல்லாட்டி சொரிஞ்சுக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்குது நாட்டினுடைய நிலைமை. எது தெரியாது விஜய் கிட்ட இருந்துட்டு, எல்லாம் அப்பரண்டா இருக்குது, வெளிப்படையா இருக்குது. ஆள தெரியாது, பேச தெரியாது, பதில் கொடுக்க தெரியாது. அங்கே போனார், பிரைம் மினிஸ்டர் பார்த்தாரு, என்ன சொன்னார் தெரியாது, வெளில சொல்ல. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்திலிருந்து எல்லாரும் வந்து பார்த்தாங்க, கேபினட் செயலர் உட்பட, எதுக்கு வெளில சொல்ல. சரி, இங்கே உன்னை சுற்றி யார் அட்வைசர், வெளியில சொல்லலை. அவங்க நான் அப்பாயின்ட் பண்ணடா, வெளில சொல்லலை. 200 யூனிட் ஃப்ரீ, ஆனால் கரண்ட் பில் அதிகமாக வருது, ஏன் வெளில சொல்லலை. பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே மாறி போயிருக்கிறது தெரியும். மாறி போயிருக்குன்னா என்னடா மூஞ்சி எப்படி மாறி போச்சு அப்படின்னு இல்ல, அந்த மாதிரி மாற போது பாருங்க. ஆட்சி அதிகாரம் நான் தான் இங்கே சொன்னேன், உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் விஜய் மேலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது, அனிமோசிட்டி கிடையாது, எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு விஜய் வந்துட்டு இப்போ நான் பார்த்தேன்னா படகும் பேசுவேன் கூட. ஆட்சி அதிகாரத்தை கையாளுறது வேற. அதனால தான் உங்களால் ஸ்டாலினுடைய சாதனையை தாண்ட முடியாதுன்றேன். சும்மா அது அர்ஜுனா ரெட்டி, நிர்மல் குமார், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ப்ரெஸ்ல ஏதாவது வாயில அதெல்லாம் உளரலாம். அது கூட சட்டமைக்கு வந்துன்னா அங்கே உதயநிதி இருப்பான், ஆப்பிடிச்சிருவான். புரியுதுங்களா? நீ ஒன்று சொன்னீங்கன்னா உடனே பயங்கரமாக தூக்கி அடுத்தபடியாக போட்டுருவான், பேச முடியாது உங்களால். அதில் எல்லாத்தையும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண முடியும்? எல்லாரையும் வாங்கினாங்க, எம்எல்ஏக்களை தான் வாங்கினாங்க, தேர்தல் அப்படி தேர்தல் நடத்துகிறோம் இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. அவன் சொல்லிட்டான் தேர்தல் நடக்காது தமிழ்நாட்டில்ட்டான். யாரு? தலைமை தேர்தல் ஆணையர். ஏன்? எல்லாம் தப்பான வழி, கோர்ட்டில் இருக்குது, பதில் சொல்லணும். எப்படி தேர்தல் நடத்த முடியும்? விஜய் காலி பண்ண இடத்துக்கும் தேர்தல் இல்லை, போச்சு. ஸோ குழந்தை போயிட்டு யார் அந்த 5 பேர் மாற போகிறாங்களாமே, வித்துக்கு தயாராகிட்டவங்க யாரு, அந்த லிஸ்ட்டு கேட்டு உட்காந்துட்டு இருக்காரு அவரு. அதாவது என்ன பாவம் செய்தோமோ, என்னை பிழை செய்தோமோன்னு ஒரு பாட்டு இடத்துல, அந்த மாதிரி என்ன பாவம் செஞ்சோம் ஜனங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். புரியுதுங்களா? அழகா வச்சா பாருங்க அமித்ஷா. அப்ப இந்தாண்ட ஜென்சின்னு சொல்லிட்டு இருக்கிறது, கீழே கிடக்கிறதெல்லாம் ஓட்டு போட்டு, பிராமண ஓட்டு போட்டு, இந்த நடுத்தரவருக்கும் உயிர் நடுத்தரவருக்கும் ஓட்டு போட்டு அவனை வச்சு அவர் ஆப்ப தள்ளிவிட்டான் தமிழ்நாட்டை. எனக்கு என்னவோ இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் இந்த பிரச்சனை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு உணர தவறிட்டாங்களோ நான் நினைக்கிறேன். இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை ஆதரிக்கணும். அதன் மூலமா
29 ஒரு மாற்று அரசியல் உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி மோடி அரசை இறக்கணும். அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கிறது சிஜேபி தான், வேற எதுவுமே கிடையாது. இது வாக்கு வங்கியிலேயே உங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா சார்? இப்போ ஐயா, வாக்கு வங்கியில மறுபடியும் ஏன் இழந்துறீங்க? நீங்க போயிட்டு நேரத்தையும் அந்த நாட்டில் தேர்தல் நடக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது. நான் 2019 மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை எழுதிருக்கும் போது இந்த இடத்துல நான் 6 மாசம் டே அண்ட் நைட் உட்காந்துட்டு ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு, அப்பெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல எல்லாமே இருந்துச்சு. இப்பதான் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அந்த ஆதாரங்கள் ஒன்னொன்னுத்தையும் வச்சு என்னை விட மிக மூத்த பத்திரிகையாளர்கள், மிக சீரிய செயல்பாட்டாளர்கள்லாம் அவங்கெல்லாம் எவ்வளவு விடயங்கள் எடுத்தாங்களோ அதெல்லாம் நான் எடுத்து பயன்படுத்தி வாக்கேந்திர சூழ்ச்சி, மக்களாட்சியின் வீழ்ச்சின்னு எழுதினேன். அதுக்கு பின்னாடி இந்த கார்பரேட் பிராமணிசத்தினுடைய அந்த கொலிஷன் அது இருந்துச்சு, அதனுடைய கூட்டமைப்பு இருந்துச்சு. அவங்க அதை பண்ணாங்க. 1, 2 நான் எவ்வளவு எவிடன்சஸ் எழுதியிருக்கேன். நீங்க பார்த்துருக்கீங்க அந்த புத்தகத்தை. நீங்க மீண்டும் மீண்டும் இதை எப்படி ஏற்படுத்துவோம்? நான் சொல்ல வரேன், இந்த பாஜகவுக்கு 10% ஓட்டு கிடையாது நீங்க இந்தியாவில், தெரியுமா உங்களுக்கு? குஜராத்தில் இந்த மதவெறிகள்லாம் ஆழமா போச்சு, அங்க இருக்கலாம், வேற எங்கேயுமே இல்லை. மோடி எல்லா இடத்தையும் பரப்புரை பண்ணார். கடைசியா என்ன பண்ணாரு? ஒருத்தருடைய கணக்குலையும் எவ்வளோ எத்தனை ஆயிரம் போட்டாரு இப்போ பீகார்ல. புரியுதுங்களா? அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்டோரல் சிஸ்டம், எலெக்ஷன் ப்ரொசீஜர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசடி. நீங்க விஜய் வந்திருக்காருன்னா இப்படியான ஒரு ரகசிய மோசடியினுடைய வெளிப்பாடு. சப்டர்ஃபியூஜ், நாட் த மேண்டேட், இட் இஸ் சப்டர்ஃபியூஜ், சதி. அதனுடைய இதுவும் வந்திருக்கிறாரு. அவ்வளவுதான். இதை நம்ம ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, யாருமே ஆழமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. உலகமே வெறுத்து ஒதுக்குற ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டத்தை ஏன் இந்த நாடு கடைபிடிச்சு அப்படியே குரங்கு இப்படியா பிடிச்சிட்டு இருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு எதுவும் செய்யல, ஏழை எளிய மக்களுக்கு ஒன்றும் செய்யல, விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யல. போற இடமெல்லாம் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாரு. அதனால பெனிஃபிட்டா இல்ல நம்மளுக்கு பாதிப்பா? ஒண்ணுமே இல்லை. அவர் பாட்டு கையெழுத்து போட்டு வந்துகிட்டே இருக்காரு. விவசாயிகள் இன்னைக்கு போராடுறாங்க. நம்ம இதுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடிய ஒரு சூத்திரத்தை கண்டுபிடிச்சு நாம சொல்லியிருக்கோம். நான் மட்டும் இல்ல, மதன் லோகோ, ஒரு ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் சிவிசி சேர்மன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய சேர்மன் வஜாயத் ஹபீபுல்லா, ஐயா எம்சி தேவசகாயம், இவங்களை எல்லாம் விட பெரிய மனிதர்கள் வேணுமா? ஐயனாதனை வேணா விட்டுருங்க நீங்க, சம்சான்ட்டு கூட. இவர்கள் எல்லாம் யார்? எத்தனை வயசு அவருக்கு? இந்த நாட்டுடைய இராணுவத்திலையும் அதிகார வர்க்கத்திலையும் இருந்தவர் தேவசகாயம். இப்படித்தான் மோடி ஜெயிச்சுட்டு வராங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.